வணக்கம். 1 2 3 4 5 இந்த குழம்பை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மிக சீக்கிரமாக செஞ்சிடலாம், மிக விரைவாக செஞ்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களும் செஞ்சிடலாம், வீட்டில் விருந்தாளிங்க வந்துட்டாங்க, குயிக்காக செய்யணும்னு நினைச்சாலும் செய்திடலாம். அற்புதமான சுவை உள்ள இந்த குழம்பை நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் செஞ்சிடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறோம், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த குழம்பை சுவையாக நாம் செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். சுவையாக எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், பயனடையுங்கள், கடைசி வரை பாருங்கள். குயிக்காக எப்படி செய்கிறது என்பதை சொல்வதற்கு நம்ம அம்மா அவர்கள் ரெடியாக இருக்காங்க. அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை காண்பதற்கு ஆவலாக இருப்பீர்கள். உடனடியாக நம்ம வீடியோவிற்குள் செல்லலாம், வாருங்கள் நண்பர்களே. நேர்களே, இப்போ சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி சீக்கிரமாக எப்படி ஒரு வெத்த குழம்பு செய்யலான்றதை இப்போ சொல்ல போகிறேன். இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உரிக்கிறதுக்கு லேட் ஆகும், இருந்தாலும் அதை உரித்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, இருதயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடிக்கடி வெங்காயம் சேர்க்குறோம் இல்லையா, அதில் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வெத்த குழம்பு எப்படின்னா, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை தோலை உரித்து வச்சுருக்கேன். இந்த வெத்த குழம்புக்கு தேவையான சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் புளி அதை ஊற வச்சுருக்கேன். நான் பெரும்பாலுமே சொல்கிறதெல்லாம் ஒரு 4 பேருக்கு காண்ற மாதிரி சமையல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். அதுக்கு இந்த வெத்த குழம்பு, வெந்தய குழம்பு எல்லாம் சொல்லலாம். அதுக்கு தேவையானது கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு தோரம்பருப்பு தான், எப்பயுமே வெத்த குழம்புக்கு தோரம்பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெத்த குழம்புக்கு ஒரு தோரம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். சின்னதாக ஒரே ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். எப்பயுமே வெத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை. இதுக்கு சாம்பார் பொடி போட்டு தான் வெத்த குழம்பு பண்ண போகிறேன். பாருங்கள் நேயர்களே எப்படி பண்ணலான்ட்டு. நண்பர்களே, இப்போ நான் வானலியில் ஜென்ரலாகவே வெத்த குழம்பு கல்ச்சட்டியில் பண்ணால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் தாராளமாக விடலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் விட்டுருக்கேன். வெத்த குழம்புல அந்த எண்ணெய் மிதந்து வந்தாலே அது ஒரு ஹைலைட்டு தான். இப்போ எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுருவோமா? கடுகு போடுறேன். எண்ணெயில் முதல்ல கடுகு போடுறேன். அதோட இந்த கட்டி பெருங்காயமும் போடுறேன். மற்ற பருப்பெல்லாம் போட்டு கடுகு வச்சோடனே பருப்பெல்லாம் போடணுமா? கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணணும், இந்த பருப்பெல்லாம் ஒன்றா போட்டணும். வெந்தயம் ரொம்ப கருப்பாகாமல் பார்த்துக்கோங்க, கருத்துன்னா கசப்பு வந்துடும். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போடுறேன். பருப்பு வெங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் போட்டாச்சு. பாருங்களேன், வதக்கும் போதே கமகமன்னு வாசனை அப்படியே மூக்க தொலைக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சாம்பார் பொடி தான். அதில் 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இதை இந்த சாம்பார் பொடி போட்ட உடனே ஒரே ஒரு பிரட்டிட்டு, இப்போது நான் சொன்னேன்ல எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் விடுறேன். எப்பயுமே புளி ஜலத்தை நல்லா ஊற வச்சு அதை நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா புளியில் எப்பயுமே மண், குப்பை, கல்லெல்லாம் இருக்கும். இப்போது அதில் தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ இதை கொதிக்க விட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இது கொதித்து வற்றி வந்தோடனே வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. பாருங்கள், தேவையான அளவு உப்பு போடுறேன். அது பாட்டும் கொதிக்கலாம். இன்னும் 10 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்துடும். இந்த வெத்த குழம்பு ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் போல இருக்கு. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பரவாயில்ல, ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். என்ன, அந்த வெங்காயத்தை உரித்து கரெக்டாக வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்று முதல் நாள் ராத்திரியே நம்ம உரிச்சிட்டோம்னா கூட முதல் நாள் ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
வெங்காயத்தெல்லாம் முன்னாடியே முதல் நாள்லாம் உரிச்சு வைக்கக்கூடாது. அது அப்பப்போ ஃப்ரெஷ் ஆக்கணும். கொஞ்சம் ஏர்லியராக இப்போ வெங்காயம் வெத்த குழம்புனா இந்த மாதிரி லீவ் நாளில் கூட பண்ணலாம். இப்போ ஏர்லியராக பண்ணும்போது உரித்து வச்சுக்கலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து வெங்காயம்லாம் உரித்து வச்சுக்கணும். இப்போவே கமன்னு வாசனை வருது. எப்பயுமே ஒரு வெங்காய வெத்த குழம்புக்கு அதுக்கு ஒரு தனி மனம். இந்த வெத்த குழம்புக்கு நிறைய தான்கள் போடலாம். ஒன்றுமே இல்லையா, வத்தலை வச்சு பண்ணலாம். அதான் மணத்தக்காளிக்காய் வச்சு பண்ணலாம். சுண்டைக்காய் வத்தலில் பண்ணலாம். வெண்டைக்காய் வெத்த குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காய வெத்த குழம்பு நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வெத்த குழம்பும் அருமையாக இருக்கும். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெத்த குழம்புலாம் பண்ணி நான் காட்டுறேன். இந்த சேனலை பார்த்து நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த குயிக் ஆனியன் வத்த குழம்பிற்கு உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் லைக்கை எதிர்பார்க்கின்றேன். அனைவரும் இப்பொழுது ஒரு லைக் கொடுங்களேன் இந்த அருமையான குழம்பிற்கு. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நல்லா திக்காக வந்துடுது. சுட சுட சாத்தில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு வாசனைக்கு இல்லை கருவேப்பிலை போடுறேன். அதோட வெத்த குழம்பு 10 நிமிஷத்தில் ஆயிடுது. சாப்பிட வாங்க நண்பர்களே. இந்த வீடியோவினை உங்கள் நண்பர்களுக்கும் பயனடையும் வகையிலே ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே. இந்த ஆனியன் வத்த குழம்பினை செய்து பாருங்கள். அது எவ்வளவு சுவையாக இருந்தது, செய்வதற்கு சுலபமாக இருந்ததா, மேலும் சீக்கிரமாக செய்ய முடிந்ததா என்பதை நீங்கள் கமெண்டிலே பதிவிடுங்கள் நண்பர்களே.